ஆனால் பேராசை பெரு நஷ்டம் என்பதை மறந்துவிடாதே என்று கூறி மறைந்தது. மறுநாள் காலை காக்கை பசியோடு எழுந்தது. அது ஒரு மரக்கிளையில் அமர்ந்தபோது அந்த மரக்கிளை பளபளக்கும் தங்கக் கிளையாக மாறியது. காக்கைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அது காட்டில் இருந்த ஒரு ஆப்பிள் பழத்தை தின்ன முயன்றது. காக்கை தொட்டவுடன் அந்த பழம் கெட்டியான தங்கப் பழமாக மாறிவிட்டது. அதை காக்கையால சாப்பிட முடியவில்லை. தங்கத்தின் துயரம். தாகம் எடுத்ததால் ஆற்றுக்குச் சென்று தண்ணீர் குடிக்க முயன்றது. காக்கையின் அலகு தண்ணீரில் பட்டவுடன் அந்த தண்ணீர் உறைந்து தங்கத் துகள்களாக மாறியது. காக்கையினால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க முடியவில்லை. இப்போதுதான் காக்கைக்கு பயம் வந்தது. அப்போது அதன் நண்பன் ஒரு குருவி அங்கு வந்தது. வருத்தத்திலிருந்த காக்கையைத் தேற்ற குருவி